ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா. இன்றைக்கி எப்படி போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக் பார்க்கலாம் வாங்க. ஸோ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12 ஆக போகுது, ஒரு 20 மினிட்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து செடியில் வந்து பூ பூத்துருக்கு. ஸோ நல்லா ஆரஞ்சு கலரில் அழகாக பூத்துருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு வந்து செடியில் ஒவ்வொரு பூ பூக்கிறப்பவும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி பூக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே பார்த்துட்ருப்பேன். ஸோ எந்த பூ வெடிக்க போகுது, மொட்டு வைக்க போகுது அப்படின்னு பார்த்து வச்சுக்குவேன். டெய்லியும் அதை வந்து பார்க்குறப்போ வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது பூச்செடி வைக்கிறதா இருந்தால் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச பூச்செடி அந்த இதுலேருந்து பூ வரப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ பிளான்ட்ஸ்லாம் வளர்க்குறது வந்து நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தானே. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பினஸும் கொடுக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு செடியாவது வச்சு பாருங்கள். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாம்பார் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ சாம்பார் வந்து நான் 1 பாட் ரெசிபியாக தான் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸு தக்காளி எல்லாம் போட்டுட்டு சைடில் வந்து புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளியும் வந்து வதக்கக்கூடாது சாம்பாரில். வதக்காமல் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு டேஸ்ட்டு, அப்புறம் நம்ம ஊற்றுற அந்த புளி டேஸ்ட்டு இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார். எனக்கு வந்து சாம்பார் வந்து நல்லா இனிப்பாக இருந்தால் பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இனிப்பாக இருக்கும். நான் இன்றைக்கி இது சொரக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ துவரம்பருப்பு சாம்பார் தான். ஸோ எனக்கு வந்து பாசிப்பருப்பு சாம்பார் பிடிக்கும். பட் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து நல்லா வராது பாசிப்பருப்பு சாம்பார். துவரம்பருப்பு சாம்பாரே வச்சு பழகிட்டேன்னா அதனால் துவரம்பருப்பு சாம்பார் தான் எனக்கு நல்லா வரும். ஸோ கொத்தமல்லி தழைலாம் போட்டுட்டு மூடி வச்சு நான் வந்து ஒரு 3 இல்லைன்னா 4 விசில் தான் வைப்பேன். ஏன்னா காயெல்லாம் வெஜிடபிள்ஸ்லாம் போடுறோம்ல, ஸோ அது வந்து குழஞ்சிரும். ஸோ அதனால் ஆனால் அதுக்குள்ளே வந்து பருப்பு வந்து ரெடி ஆயிரும். நம்ம அது வரைக்கும் அந்த விசில் வந்து இறங்குற வரைக்கும் விட்டுறணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் பருப்பும். என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பருப்பு வந்து ரொம்ப வெந்தால் பிடிக்காது. நல்லா மலர்ந்து வேகுதுன்னு சொல்லுவாங்கள்ல, வெந்திருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் பிடிக்கும். சைடில் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். சின்ன இதில் வந்து துருவி பண்ணியிருந்தேன். பீட்ரூட் வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்களா, அதனால் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ நல்லா தாளிச்சிட்டு வரமிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த பீட்ரூட்டை வந்து போடலாம். இதில் வந்து தேங்காய் துருவலும் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரே ஒரு பீட்ரூட் தான் இருந்ததா, சரின்ட்டு பண்ணிட்டேன். ஆனால் அது வந்து கடைசியாக பத்தாமல் போயிடுச்சு. 3 பேர்த்துக்கும் வைக்கணும்ல, அதனால் கொஞ்சம் வந்து ரொம்ப சுருங்கிடும்ல. ஸோ அதனால் அந்த ஸ்டேஜில் ரொம்ப கம்மியாகிடுச்சு. சரி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து பீட்ரூட் பொரியல் பிடிக்கும், பிடிக்காதுன்னெலாம் இல்லை, பிடிக்கும். முக்கால்வாசி காய்கறி எல்லாமே கொஞ்சம் சாப்பிடுவேன். பட் வந்து நானாக செஞ்சு சாப்பிட்றதுனால அதிகமாக இறங்காது வயிற்றுக்குள்ளே. ஏன்னா வந்து நம்ம செஞ்ச சாப்பாடு வந்து சில நேரம் பிடிக்கும், சில நேரம் பிடிக்காமல் போயிடும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கும். அஞ்சரைப்பெட்டியில் வந்து இதெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அஞ்சரைப்பெட்டியை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சின்ன சின்ன பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. அடிக்கடி மெயின்டைன் பண்ணால் தான் வந்து அஞ்சரைப்பெட்டி வந்து நல்லா நீட்டாகவும் இருக்கும், பூச்சி பிடிக்காமையும் இருக்கும். லைட்டாக வறுத்துட்டு வச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக பூச்சி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விதில் பார்த்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கிராம்பு, பட்டை, கசகசா இதெல்லாம் வச்சுருக்கேன். நடுவில் இன்னொன்று வச்சுருந்தேன், அது பேர் சரி எனக்கு ஞாபகம் வரல. இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ கழுவிட்டு எடுத்து வச்சேன் சரி அப்படின்ட்டு. நான் வந்து கடுகு சீரகம்லாம் வந்து வேறு வேறு கண்டெய்னரில் தான் வைப்பேன். காஃபி இதில் போட மாட்டேன். ஒன்றா சூடாக குடிச்சிட்டே வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டேன். கார பூந்தி, சின்ன சின்ன குட்டி பிஸ்கட்டு, க்ரீம் பிஸ்கட்டு இதெல்லாம் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்து நம்ம வந்து அனாமிகா சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லாயிருக்கு. பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம். டைம் பார்த்திங்கன்னா 12 ஆகுது. ஸோ இந்த ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீரை வந்திருந்தது. ஸோ கீரை
இது வந்து அடுத்த நாள். ஸோ இன்றைக்கி வந்து நல்லா ரோஸ் கலரில் அழகாக பூ பூத்துருக்கு பாருங்கள். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் பூ பூத்துச்சுன்னா. எனக்கு ரொம்ப அது என்னன்னு தெரியல, ஒரு வேளை ஒவ்வொருத்தரோட ஃபீலிங் நினைக்கிறேன். பூ பூக்கிறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். நான் வச்சுருக்கிறது 2 செடி தாங்க, ஆனால் இருந்தாலும் எனக்கு வந்து அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கும். நிறையா வைக்கணும்னு ஆசை தான், அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது பூ பூக்கிறப்போ அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அது மைண்டும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு பூச்செடி இல்லை பட்ரோஸ் கூட வச்சு பாருங்கள். கீரை வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கீரையெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். சரி காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம அனாமிகா சேனல் ஓடிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அதை பார்த்துக்கிட்டே வந்து நான் வந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபேன் போடல. நான் வந்து அதிகமாக ஃபேன் போட மாட்டேன். என்னென்னா ரொம்ப வேர்த்த உடனே ஃபேன் போட்டால் ஜில்லுன்னு ஆயிர மாதிரி இருக்கும் உடம்பு. வீட்டில் இருக்கிறப்ப அந்த அளவுக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன். ஸோ நான் பாட்டு ஃப்ரீயாக சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருப்பேன். ஸோ டிவி பார்த்துட்டே குடிச்சிட்ருந்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கிறப்போ வந்து ரொம்ப கேஷுவலாக எனக்கு எப்படி இருக்கோ தோணுதோ அது மாதிரி தான் இருப்பேன். வெளியில் போனால் மட்டும்தான் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அது வந்து எனக்கு வந்து அது பழகி போச்சு. அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். கேஷுவலாக இருந்தால் தான் வீடுனா நம்ம வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு எப்பயுமே வந்து கேஷுவலாக இருக்கணும், ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். ஆனால் வந்து எப்பயுமே வந்து இது நைட்டி யூஸ் பண்ண மாட்டேன். இதுதான் சுடிதார் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் இருக்கப்பவும் சரி, எப்போ வந்து வெளியில் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு, திடீர்னு கிளம்புறப்போ. இல்லைனா வந்து நீட்டாகவும் இருக்க ஒரு நீட் லுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சடனாக இப்போ யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நம்ம ப்ரெசன்டபிளாக இருக்கிறது நல்லாயிருக்கும்ல, அந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி மத்தியானம் வந்து நான் வந்து சாம்பாரும் உளுந்த வடையும் பண்ணியிருந்தேன். ஸோ அதான் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். சாம்பார் வந்து கொஞ்சம் வந்து பருப்பு தண்ணி ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு. பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு. ஆனால் ஹஸ்பண்டுக்கு அந்த சாம்பார் தான் பிடிச்சிருந்ததுன்னாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு விட்டேன். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தோன்னே பாத்திரம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் விளக்கிடலாம் அப்படின்ட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு இருந்தேன். ஸோ சிம்பிளாக முடிச்சிடலான்ட்டு எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு அந்த கருவேப்பிலை, அந்த சக்கை இதெல்லாம் இருக்கும்ல வேஸ்டேஜ்லாம், அது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் இல்லை கவரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் விளக்குனா ஈஸியாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி எடுத்து போட்டு பண்ண தேவையில்லை. நான் வந்து பாத்திரம் விளக்குறது வந்து கொஞ்சம் இல்லை ரொம்பவே சோம்பேறித்தனப்படுவேன். பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து ஓரளவுக்கு நார்மலாக செய்ய முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். கழுவுறது வந்து எனக்கு, ஆனால் நான் வந்து எவ்வளோ நேரம் சேர்த்து வச்சுருந்தாலும் அதை வாஷ் பண்ணுறப்போ அந்த பாத்திரத்தை விளக்குறப்போ நீட்டாக விளக்கணும்னு நினைப்பேன். நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி விளக்கணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன் எப்பயுமே. பாத்திரம் சேர்ந்து தான் இருக்கும், ஆனால் வந்து நான் வந்து அதை கழுவி முடிக்கிறப்போ நீட்டாக கழுவணும் அப்படின்னு நினைப்பேன். ஆர்கனைஸ்டாக பண்ணுவேன். எல்லா பாத்திரத்தையும் வந்து கொஞ்சம் ஊற வச்சு அதுக்கப்புறம் விளக்குவேன். அப்போ தான் வந்து நல்லா அழுக்கும் நல்லா போகும், பளிச்சுன்னு இருக்கும். ஸோ எனக்கு வந்து விம் லிக்விட் தான் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். விம் லிக்விட் வந்து நம்ம கொஞ்சோன்னு ஊற்றிட்டு தண்ணி கலந்து பாத்திரம் விளக்கணுன்னா நல்லா பிசுலாம் போயிடும், அழுக்கெல்லாம் போயிடும், நல்லா நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து விம் லிக்விட் தான் எனக்கு வந்து இப்போது யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து விம் பார் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகலை. லிக்விட் வந்து கொஞ்சோன்னு ஊற்றினாலும் நல்லா முறை வரும், அழுக்கு க்ளீன் ஆயிரும். ஸ்டவ் கூட நான் வந்து விம் லிக்விட் தான் லைட்டாக அந்த தண்ணியில் கலந்து இது க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். முருங்கைக்காய் வாங்கியிருந்தேன். இது வந்து இந்த ஒரு 5 முருங்கைக்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். 10 ருபீஸ் தான் சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, வாங்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் உங்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ ஷேர் பண்ணிக்கிற மூமெண்ட் இது. ஏன்னா வந்து நிறைய வந்து
மோட்டிவேட்டடாக பேசுகிறப்போ வந்து சிலர் கேட்பாங்க, சிலர் கேட்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாவது அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து என்னோடய ஃபீலிங்கை ஷேர் பண்ணுறப்போ உங்களுக்கும் அதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன மோட்டிவேஷன், சின்ன ஐடியா ஏதாவது ஒன்று வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையா சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த இவ்வளோ பெரிய வேர்ல்டில் வந்து யாரையாவது ஒருத்தரை பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பயர்ட் ஆகும், அவங்கக்கிட்ட இருக்க விஷயம் பிடிச்சிருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலான்னு ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நான் என் ஃபீலிங்கை ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சாமி கும்பிட்டுட்டு மனசில் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு வேண்டிக்கிட்டேன். ஸோ இன்றைக்கி ரொம்ப வேண்டிக்கிட்டேன். இப்போது மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம்னா அதை வந்து அவங்க வந்து ஒரு மடங்கு வந்து கஷ்டம் அனுபவிக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து அது வந்து 2-3 மடங்கு வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு இருக்கிற இஷ்யூஸில் வந்து அது வந்து எனக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். இப்போல்லாம் சிலர்லாம் சொல்லுவாங்க என்னைய, என்ன படிச்சிருக்கா இவ, படித்ததுக்கெல்லாம் வேலையெல்லாம் கிடைக்காது, வேலையெல்லாம் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு இல்லை, ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து இது நடந்துச்சு. அப்போ வந்து அவங்கள வந்து ஹர்ட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கும் நிறையா வேஸ் இருக்குது. என்னால் முடிஞ்சால் நானும் எவ்வளோ கேவலமாக வேணால் பெரியவங்கன்னு பார்க்காம திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை வந்து நான் இது பண்ணல. ஏன்னா அவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நான் வந்து யோசிச்சுக்கிட்டேன், சரி அவங்க வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறாங்கன்னா அவங்களோட லைஃப்பை அவங்க ரன் பண்ணுறாங்க, எப்படி வேணால் இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஸோ எனக்கும் நான் நினச்சிருந்தா என்ன வேணால் பேசியிருக்கலாம். நானும் அவங்க மட்டும் என்ன பெரிய இந்த வேலையாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ வந்து ஹர்ட் பண்ணுற விஷயந்தான். ஏன்னா எல்லார் சைட்லேருந்தும் கேட்டுட்டு சில நேரத்தில் வந்து நம்ம ஹஸ்பண்டே வந்து நம்மளை வந்து ஹர்ட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து லைஃப்பில் நடக்கும். அதில் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சேஞ்ச் ஆகிக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு யாராவது இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தா உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி தோணும்ல, இவங்க பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு. அவங்கக்கிட்டேருந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து எடுத்துக்கோங்க. அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து கொஞ்சம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சில நேரத்துலலாம் என் ஹஸ்பண்டுக்கெலாம் வந்து என்னோடய ஹஸ்பண்டை பார்த்தே நான் நிறைய டைம் வந்து யோசிச்சிருக்கேன். அவங்களுக்கெல்லாம் வந்து தூக்கம் வந்து நல்லா வந்துடும் நைட்டில். எப்போ தூங்கினாலும் காலையிலேருந்து நைட்டு தூங்கினா வரைக்கும் கூட அழகாக படுத்து தூங்கிடுவாங்க. படுத்தா அடுத்த செகண்டே வந்து அவங்களுக்கெல்லாம் தூக்கம் வந்துடும். என்னால் தூங்க முடியாமல் நான் பல நாள் வந்து வேதனையில் அழுதுருக்கேன், கெஞ்சிருக்கேன், துடிச்சிருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹாப்பினஸ் வர வைக்கணுன்னா நான் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணணும் தெரியுமா. நீங்கள் வந்து சிலருக்கெல்லாம் வந்து ஈஸியாக ஹாப்பி வந்துடும். ஏதாவது ஒரு சின்ன காமெடி சீன் சொல்கிறப்போ இல்லை சின்ன ஹாப்பினஸ் வரும். வேலை செய்யறதுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அப்போல்லாம் கூட வந்து எனக்கு வந்து அந்த சின்ன ஹாப்பினஸ் வர வைக்கிறது கூட பெரிய விஷயமா தோணும் எனக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப வேண்டியிருக்கேன். ஸோ பார்ப்போம், பெஸ்ட் கிடைக்கும் நம்புகிறேன், நல்லது நடக்கும்னு நம்புகிறேன். எனக்கு வந்து என் உலகமே வந்து என் பையன் மட்டும்தான். அவர் கேட்டால் வந்து நோன்னு சொல்கிறத விட முயற்சி பண்ணி அவனுக்கு எப்படியாவது வந்து அதை வந்து இது பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பேன், செஞ்சு கொடுக்கணும்னு நினைப்பேன், கேர் பண்ணிக்கணும்னு நினைப்பேன். நிறைய விஷயங்களில் வந்து நான் வந்து என் பையனுக்காக வந்து நிறைய சேஞ்ச் ஆகியிருக்கேன். சொல்லப்போனால் நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறதே வந்து என் பையனுக்காக மட்டும்தான். என் பையனுக்காக வந்து ஒரு சில சுச்சுவேஷன்லாம் சொன்னால் நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்கன்னு தெரில. பட் அது சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணுறப்போ வந்து சிலருக்கு வந்து அது மோட்டிவேஷ்னலாக தான் இருக்கும். ஆனால் வந்து சிலர் வந்து அதை வந்து
வேறு மாதிரி முடிவு எடுத்துருவாங்க. ஸோ அது வேணான்னு நினைக்கிறேன். என்னைக்காவது வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து நான் சொல்லியே ஆகணும்னு இருந்ததுன்னா அந்த நிலைமையை சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என் பையன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன், ஹஸ்பண்டை பற்றி ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த சர்க்கிளில் தான் போய்கிட்டே இருக்கும். ரொம்பலாம் வந்து அதிகமாக நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில்லை. இந்த இவ்வளோ தூரம் நான் ஷேர் பண்ணிக்கிட்டதே வந்து பெரிய விஷயமா நினைக்கிறேன். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டத முக்கியமான ரீசன் வந்து இதை பார்த்துட்டு சில பேராவது சரி நம்மளும் வந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாக இருப்போம், ஹாப்பினஸை உருவாக்குவோம், கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம், லைஃப்பில் இவ்வளோ தான் இருக்க முடியும், அதுக்குள்ளே வந்து இருந்துக்கணும், நல்லபடியாக வாழணும் அப்படின்னு. ஒரு மனுஷன் இருந்தாங்க நேர்மையாக இருக்கணுங்க, உண்மையை மட்டும் சொல்லணும், நடிக்கக்கூடாது. எனக்கு நடிக்கிறவங்கள சுத்தமாக பிடிக்காது. அதாவது என்ன நடிக்கிறாங்கன்னா பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறவங்க, அவங்கெல்லாம் ஏமாத்துறவங்கங்க. பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க பாருங்க, ரிலேஷன்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ்லேயும் சரி, இந்த உலகத்துலேயே அன்பாக இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தாங்க இருக்காங்க. உண்மையாக இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இந்த வேர்ல்டில் ஃபுல்லுமே நான் சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன், கம்மியாக தான் இருக்காங்க. நடிக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க இந்த உலகத்தில். ஆனால் நடிக்கிறவங்களால தான் இந்த உலகத்தில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அது வந்து எனக்கு நல்லா தெரியும். அவங்களால வந்து கொஞ்ச நாள் கூட இருக்கவே முடியாது. அதாவது நடிக்க தெரியாதவங்களால கொஞ்ச நாள் கூட இந்த உலகத்தில் வந்து ஹாப்பியாக இருக்கவே முடியாது, இருக்கவும் விட மாட்டாங்க நம்மளை வந்து. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணி நீங்களும் வந்து பல வகையில் வந்து ஹாப்பியாக இருக்கணும்னுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து மற்றவங்க பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கும் நீங்களும் அதை வந்து அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஹாப்பியாக இருந்துக்கோங்க. அதான் சொல்ல முடியும். இப்போ இருக்க வேர்ல்ட்லேயே சொல்லிக்கோங்க, பாசமாக இருக்கிறவங்க உண்மையாக இருக்கிறவங்க ரொம்ப கம்மிங்க. அதை விட நடிக்க தெரிஞ்சவங்க தாங்க இந்த உலகத்தில் அதிகம் பேர் இருக்காங்க. நடிக்க தெரிஞ்சவங்களால மட்டும்தான் வந்து இந்த உலகத்தில் வந்து வாழ முடியும், சஸ்டைன் பண்ண முடியும். நடிக்க தெரியாதவங்களால இந்த உலகத்தில் சஸ்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக மெழுகுவத்தி உருகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகிற மாதிரி இருக்குது. அடித்து சொல்வேன். ஏன்னா நான் பார்த்தவங்க நிறையா பேருங்க, யாருனாலும் நடிக்க தெரிஞ்சவங்க தாங்க நிறையா பேர் இருக்காங்க. இப்படியெல்லாம் நடிக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் எனக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படிலாம் இருக்காங்க, பாசமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நடித்து கூட இருந்து பழி வாங்குறவங்க, இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. நீங்கள் நம்ப ஏமாறாதீங்க. உங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல மனுஷங்கள் இருந்தாங்கன்னா ஹாப்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.